ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்காக ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய 2 ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய் நல்லா சூடானனையும் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இது என்ன கணக்குனா, நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும், 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுக்கணும். இப்போ இந்த கோதுமை மாவை நெய்யிலையே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கோதுமை மாவு சேர்த்துருந்தோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதோட பச்சை வாடை போயிடும். இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிற போகிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு ஜீனி, 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க ஜீனி நல்லா இதோட நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். நமக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம 1/2 கப் எடுத்துருந்தோம், அதனால் 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப் சேர்த்தாச்சு, இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துடலாம். நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்புக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தோன்னே இப்படி தான் இருக்கும். நம்ம கைவிடாமல் இனி தான் கிளறிட்டே இருக்கணும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு கோதுமை மாவு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம விட்டுருந்த நெய்யெல்லாம் நல்லா இந்த மாதிரி மேலே நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வாசனைக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் போதும். நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாம். 1/2 கப் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணி. நான் இப்போ பால்கோவா பண்ணுறதுக்காக பேனில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக வரும் பால்கோவா. இப்போ இந்த பால் நல்லா ஒரு தடவை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம விட்டுருந்த பால் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம நல்லா இப்போ நம்ம விட்டுருக்க 1 லிட்டர் பால் நல்லா 1/2 லிட்டராக சுண்டி வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா கீழே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி ஒரு கரண்டி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்க பால் பாதி அளவாக சுண்டணும். பால் ஒரு தடவை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி சைடில் ஏடு கட்டிகிட்டே வரும். அதெல்லாம் இதோட பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றி வச்சுருந்த பால் இப்போ நல்லா பாதியாக சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் புழிஞ்சு இதோட ஜூஸை எடுத்துக்கலாம். பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை அப்படியே ஊற்ற வேணாம். முதல்ல இதில் பாதி நம்ம ஊற்றிக்கலாம். பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உடனே திரையாது, லைட்டாக திரைஞ்சிட்டே வரும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மீதி இருக்க பாதியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மீதி லெமன் ஜூஸையும் விட்டுறலாம். எல்லா லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா திரைஞ்சு ஒரு மாதிரி நல்லா நெருன்ற கன்சிஸ்டன்சி வரணும்.
இப்போ பாருங்கள், நம்ம லெமன் ஜூஸ் விட்ட உடனே இந்த மாதிரி தரையாது. நல்லா வந்து கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி தரைஞ்சிட்டே வரும். இது நல்லாமே ஃபுல்லாக நல்லா தரைஞ்சு வரணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா இந்த இப்படி கிளறிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா நெருன்னு இருக்க கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்து ஒரு அரை கப் போல் நான் ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். இது என்ன கணக்குன்னா ஒரு 50லேருந்து 75 கிராமுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி உங்களுக்கு கம்மியாகவோ இல்லை கூடவோ வேணும்னா நீங்கள் உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக விட்ட நெய்யுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெய் போடாமையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எப்படியும் ஒரு 250 ml கிட்ட வரும். 250 கிராம்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.